ஹல்லேலூயா. இந்த நாளில் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்தேயு 21ஆம் அதிகாரம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 1 10 உள்ள வசனங்களை வாசிப்பதை கேளுங்கள். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகானே பெத்தேயாவுக்கு வந்த பொழுது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோடு ஒரு குட்டியையும் கண்டிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாவது சொன்னால், இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசுவுக்கு தங்கள் கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சில மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பவரும் பின் நடப்பவரும் ஆகிய திரளான ஜனங்கள், தாவீதின் குமாரனுக்கு ஓசானா, கர்த்தரின் நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதங்களிலே ஓசானா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர்கள் எருசலேமுக்கு பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர்கள் கலிலேயாவில் உள்ள நசரேத்தூரில் இருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக வேலைக்காக இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றி ஐயா. ஆமாண்டவரே, இந்த நாளில் அப்பா உடைய நாமத்தை ஆண்டவரே நீர் வந்த பவனிகளை குறித்தோம் ஆண்டவரே, எங்களுக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டதை நாமத்தை குறித்தோம் இன்றைக்கு தியானிக்கிற இந்த செய்தி வழியா எங்களை தொட போற கிருபைக்காக நன்றி. மறித்து நீர் வெளிப்படுவீராக ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மனக்கண்கள் திறந்தருளை நாமத்திலே துதி கன மகிமலம் ஒருவருக்கே சொல்லி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆகவே பஸ்கா நாட்கள் 7 நாட்களுக்கு முன்பதாக நடந்த அந்த ஒரு சம்பவம் எருசலேம் நகரத்திலே. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 1 10 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது வெற்றி பவனியை குறித்து, குருத்தோலை குறித்து, கழுதை குட்டியை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அதே போல மார்க் 11ஆம் அதிகாரம், முதல்ல மத்தேயு 21ஆம் அதிகாரம் 1 10 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது இதை குறித்து பேசப்படுகிறது. அதே போல மார்க் 11ஆம் அதிகாரம் 1 10 உள்ள வசனங்கள். லூக்கா 19ஆம் அதிகாரம் 29 40 உள்ள எழுதிக்கணும். நீங்க இதை எழுதிக்கணும். ஏன்னா மத்தேயுல தான் நம்ம வாசித்தோம். இந்த 4 சுவிசேஷத்திலும் இதை குறித்து கர்த்தர் பேசுகிறார். ஆமென். அல்லேலூயா. முதல்ல மத்தேயு 21 21ஆம் அதிகாரம் 1 10, மார்க் 11ஆம் அதிகாரம் 1 10 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது இதை குறித்து தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இல்ல லூக்கா 19ஆம் அதிகாரம் 29 40 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது இவைகளை குறித்து மறுபடியும் சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் ஜான் சாப்டர் 12 verse 12 to 15 இதிலும் குருத்தோலையை குறித்து, கழுதை குறித்து, ஓசானா என்ற வார்த்தை குறித்து இந்த 4 சுவிசேஷத்துல இந்த காரியத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்படுவதற்கு 7 நாட்களுக்கு முன்பதாக. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. இப்பேற்பட்ட ஒரு சம்பவம்
எருசலேம் நகரத்திலே நடக்கும் என்பதை பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அதை நிறைவேறத்தக்கதாய் எருசலேமிலே ஆண்டவராகிய கர்த்தர் வருகிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 9 இருந்து 11 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது மறுபடியும் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 21ஆம் அதிகாரத்தை வாசிங்க. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்னியாவுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷர் 2 பேரை நோக்கி 2 சீஷர்களை நோக்கி உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்க ஒரு கழுதையும் அதனோட ஒரு குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவரை அனுப்பினார். இதோ வாசிங்க. இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய். இதோ ராஜா எப்படி உள்ளவராய் இருக்கிறாரா? சாந்த குணம் உள்ளவராய் இருக்கிறார். கழுதையின் மேலும் கழுதை குட்டியாக மரியின் மேலும் ஏறி உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. ஆமென். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே கர்த்தராகிய தேவன் இந்த உலகத்துல 3 வருஷம் ஊழியம் செய்யும் போது எதையெல்லாம் அவர் செய்வார், எதையெல்லாம் அவர் செய்து முடிப்பார் என்பதை பழைய ஏற்பாட்டில் அநேக இடங்களிலே தீர்க்க தரிசனமாய் எழுதப்பட்டது. ஆமென். தீர்க்க தரிசனமாய் எழுதப்பட்ட காரியங்கள் இந்த உலகத்திலே அவர் வரும் பொழுது அதை நிறைவாய் கர்த்தர் செய்து முடித்தார். ஆமென். இயேசு கிறிஸ்து பிறப்பதை குறித்து பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. யார் வயிற்றில் பிறப்பார் என்பதை குறித்து பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பேர் என்ன என்பதை பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய 5 நாமங்கள் என்ன என்பதை பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சிலுவையில அறியப்படுவார் என்று பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நமக்காக இரத்தத்தை சிலுவையிலே சிந்துவார் என்பதை பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார் என்பதை பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கல்லறை திறக்கப்படும் என்று பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உயிரோடு எழுவார் என்று பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மீண்டும் வருவார் என்பதை பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. கையில் தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அவர் வருவதற்கு முன்பதாக 500 ஆண்டுகளுக்கு முன்பதாக, 600 ஆண்டுகளுக்கு முன்பதாக, 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அவைகள் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய கர்த்தர் 3 வருஷம் ஊழியம் செய்வது எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார். அதே போலதான் ஆண்டுடைய நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. அவர் இந்த உலகத்திற்கு எதற்காக பிதா அனுப்பினாரோ அந்த சித்தத்தை செய்கிற நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆமென். தண்ணி குடிமா, தண்ணி குடிக்கணும். பேசும்போது யாரும் கூட்டு போய் விடக்கூடாது. அப்போ உங்களுடைய சிந்தனைகள்லாம் வேற எங்கேயோ இருக்குது. நீங்க ஆலயத்துக்கு வரும்போது ஒப்பு கொடுத்துட்டு வரணும். ஆண்டவரே, நீ என்ன வார்த்தை எனக்காக வைத்திருக்கிறீர். ஆமென். அல்லேலூயா. தூங்க கூடாது. யாரும் வந்து தூங்க கூடாது. போட்டு வாயெல்லாம் விடக்கூடாது. அப்ப நீ ஆயத்தமா வரலன்றது அர்த்தம். ஆண்டவர் வந்து ஆலயத்துக்கு போறார். அநேக ஆலயங்கள் அவர் மெசேஜ் கொடுக்கிறார். நீங்க மத்திய 4ஆம் அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா அப்படிதானே? மத்திய 4ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் வந்து ஆலயத்துக்கு போறார். எதுக்கு சொல்றேன்னா நீங்க புரிஞ்சுக்கணும். எதுக்கு சொல்றேன்னா நீங்க புரிஞ்சுக்கணும். 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். இந்த வருவங்கள்லாம் இந்த ஆலயம் எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது? ஒரு காலம் துதிக்கிற இடமா இருக்கலாம், தேவனை ஆராதிக்கிற இடமா இருக்கலாம்,
தேவனுடைய மகிமைப்படுத்துற இடமா இருக்கலாம், ஆனா தேவனுடைய வார்த்தை கேட்கிற இடமா இது. என்ன சொல்ல போறாரோ, வேதத்திலிருந்து ஆவியானவர் ஊழியக்காரர் என்ன பேச போகிறாரோ. ஏன்னா ஏன் எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 16வது வசனம், தாம் வளர்ந்த ஊராகிய நசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படி ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். ஆண்டவர் வாரம் வாரம் போனார், வாரம் கோயில் போய்கிறார். என்னது வாரம் நம்ம ஜனங்க ஒரு வாரம் வந்தா வரதில்லை. ஆனால் அல்லேலூயா சொல்றாங்க, இயேசுன்றாங்க, உயர்த்துக்கிறாங்க நாமத்தை. ஏன் சொல்றேன் உங்களுக்குன்னா, ஆலயத்துல வந்து நாம் எதுக்காக வருகிறோம் என்று சொன்னால், அந்த இருப்பா நான் உங்களுக்கு என்ன கேட்டேன் விட்டுடு. லூக்கா 4 நான் சொல்லிட்டேன், நான் பேசும்போது அது மைண்ட் சேஞ்ச் ஆகிடும். ஆமென், அல்லேலூயா. பட்டிஸ்டர் ஏன் சொல்றேன்னா, ஆலயத்துக்கு வர்றது ஆராதிக்கிறது நல்லது, தேவ நாமத்தை மகிமைப்படுத்துறது நல்லது. ஆமென். ஆனா நீ நாம எதுக்கு வரோம் தெரியுமா? தேவனுடைய வார்த்தை கேட்க வர்றீங்க. அநேக சபையில வார்த்தைகள் இல்ல, ஆராதனை ரொம்ப முக்கியன்றாங்க. நிற்கட்டும், நல்லது. தேவனை மகிமைப்படுத்துறது நல்லது, தேவ நாமத்தை உயர்த்துவது நல்லது, அவரை ஸ்தோத்திரிப்பது நல்லது, அவர் செய்த நன்மை நினைத்து நன்றி சொல்வது நல்லது. ஆனா முக்கியமா என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தை கேட்கிறவர்களாய் நீங்கள் சபைக்குள்ள வர வேண்டும். இந்த தேவனுடைய வார்த்தை தான் உங்களை மறுரூபமாக்கப்படும். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. இந்த வார்த்தை தான் உங்களுக்கு சுகத்தை தரும். இந்த வார்த்தையிலே தான் உங்களுக்கு வல்லமை கர்த்தர் கொடுப்பார். ஏன் சொல்றேன்னா, எப்போது நீங்க ஆலயத்துக்கு வந்த பிறகு நோட்டு பென் எடுத்துன்னு வரீங்க, தப்புன்றீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. பாஸ்டர் அங்க இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் பேசக்கூடாது, ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் ஊழியக்கார். பாஸ்டர் அடுத்த வாரம் எடுத்துன்னு வந்துடுறேன், அங்க இருக்குது அப்படி சொல்லக்கூடாது. என்ன சொல்றாரு? ஆண்டவர் ஆலயத்துல பேசுறார், ஆலயத்துல பேசுறார் ஆண்டவர். என்ன சொல்றார்? நான் வளர்ந்த ஊராகிய நாசரேத் அவர் வந்து நம்முடைய வழக்கத்தின்படி ஓய்வு நாளிலே ஆலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து தொடங்கினார். ஆண்டவர் வந்தார், நம்ம கோயில் உள்ள நியூ லைஃப் ஜீசஸ் வந்தார், புது வாழ்வு கொடுக்க வந்தார். எதுக்கு வந்தாரு? இயேசு புது வாழ்வு சபை, புது வாழ்வு கொடுக்க வந்தார். உள்ள வந்தோன்னா அவர்கிட்ட புக்கு கொடுத்தாங்க. ஏசாயா 61வது புஸ்தகத்தை எடுத்தாரு இல்லையா? ஓய்வு நாள் ஆலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரர்களுக்கு சுவிசேஷத்தையும் பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரதிஷ்டிப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிறது. வாசித்து அடுத்ததான் பாருங்க, வாசித்து அப்படி படிக்கணும். ஏன்னா அங்க கமாக்குது இல்ல, வாசித்து அப்படி நிக்கணும். புத்தக சுருளை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் அசிஸ்டன்ட் கொடுத்தார். உட்கார்ந்தார். எல்லோரும் கண்கள் அவர் மேல் நோக்கமாய் இருந்தது. என்ன பேச போறார்? அந்த எண்ணம், அந்த திட்டம் நம்ம சபையில் இருக்கணும். என்னதான் அவர் பேச போறார் பார்த்தாங்களா இல்லையா? ஆண்டவர் வந்து புத்தகத்தை எடுத்தார், வாசித்தார். ஆனா அந்த வாசித்து முடிச்சு புக்க உணர்த்து அசிஸ்டன்ட் கொடுத்த பிறகு என்ன பேச போறார் என்று ஆலயத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருந்தார்கள். அதே போலதான் வரும். என்ன பேச போறார் கர்த்தர்? எந்த வார்த்தை கர்த்தர் நாளில் எங்களோட கூட பேச போகிறார்? ஆமென், அல்லேலூயா. அந்த எண்ணத்தை தான் சபைக்குள்ள வரணும். எப்போ வீடு விட்டியோ, எப்போ படியை தேடி சபைக்கு வந்தியோ, எல்லாத்தையும் மறந்துடணும். புள்ளிலாம் மறந்துடணும். வரும்போது வீட்டில் சொல்லிட்டு வரணும், நம்ம போற இடம் மார்க்கெட் இல்ல,
நம்ம போற இடம் மார்க்கெட் இல்ல. சில சபைகள்லாம் பார்த்தா குறுக்குறெல்லாம் வாங்கி தூக்கி உட்கார்ந்து இருக்குங்க. வரும்போதே பிள்ளைங்களுக்கு சொல்லணும், நாம் போற இடம் தேவனுடைய ஆலயம். ஆமென். பயபக்தி அங்க இருக்கணும். அங்கே நாள் போட்டு என்ன பண்ணோம்? ஆண்டவர் சொல்றாரு, அம்மா பயப்படுறாங்க, ஐயோ என்னப்பா அடின்னு சொல்றாரு என் பேச்சு. நீங்க பெரும் எடுக்காம போயிட்டீங்கன்னா வேதம் சொல்லுது பாவத்தில் விழுந்துருவாங்க பிள்ளைங்க. அடிச்சு வளர்க்கணும், இல்லாட்டி விட்டுட்டா ஃபவுண்டேஷன் போயிடுச்சுன்னா முடிஞ்சிடுச்சு. இப்போ என்ன சொல்றேன், என்ன பிரதர் எடுப்பா என்ன சொல்லிட்டேன், நான் சப்ஜெக்டே வேற போறேன். எங்கப்பா அது பெரம்பு எடுன்றார் கர்த்தர். பெரம்பு எடுக்கணும் பயப்பாது. அதுதான் நீங்க பயப்படக்கூடாது. ஐயோ குழந்தையாச்சு அடிக்கக்கூடாது ஆலயத்துல. ஆனா அந்த குழந்தை மூலியமா எத்தனை பேர் டிஸ்டர்ப் ஆகிறாங்க தெரியுமா? எத்தனையோ பேர் ஆண்டு வார்த்தை கேட்க வராங்க, ஆண்டு சத்தத்தை கேட்க வராங்க. அவங்கள ஆவியில அனலாம் கேட்டு இருக்கும் போது திடீர்னு யாருன்னா டிஸ்டர்ப் பண்ணிட்டா அவங்களுக்கு என்ன ஆகும்? பிள்ளையை நீ தண்டியாமல் விடாது, பிள்ளைகளை நீங்கள் தண்டியாமல் விடாது, அவனை பிரம்பினால் அடித்தார். அடின்றார் ஆண்டவர். ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவர் தானே குழந்தை உண்டாக்குனாரு, சொல்லுமா? அவர் தானே வளர்க்கிறாரு. அவரே சொல்றாரு, அடியா குழந்தைய அடிச்சு வளர்த்து. பிள்ளையை தண்டியாமல் விடாது. நீதிமொழிகள் 23:13. Proverbs chapter 23 verse 13. வாசி. பிள்ளையை தண்டியாமல் விடாது, அவனை பிரம்பினால் அடித்தார், அவன் சாக மாட்டான். பிரம்பினால் அவனை அடிக்காததினால் பாதாளத்துக்கு அவன் ஆத்மாவை தப்புவிப்பாயோ. எங்க போவானா? இது நான் சொல்ல. பாஸ்டர் வந்து என் பேத்தி அடின்றாரு, என் பேரன் அடின்றாரு. நான் சொல்லல. என் ஊழியத்தை இதுவரை நான் சத்தியத்தை சொல்லிதான் நான் பேசுகிறேன் தவிர என் சொந்த சுயத்தினால நான் பேசுறது கிடையாது. இந்த சத்தியத்துல கேட்ட ஜனங்களை ஓடிட்டாங்க. இந்த சத்தியம் சொல்லுதியா? குடிக்காதன்னு சத்தியம் சொல்லுதியா? பாஸ்டர் சொல்றார், என் பிள்ளைங்க தான் சொல்றார். சத்தியம் சொல்லுதியா? இந்த சத்திய போதைக்கு தான் நான் வந்திருக்கிறேன். ஏன்னா உன் புள்ள பாதாளத்துக்கு போயிடக்கூடாது, உன் புள்ள தாறுமாறாய் போயிடக்கூடாது, உன் புள்ள கீழ்ப்படியாம போயிடக்கூடாது. கரெக்டா? சின்ன வயசுல அடிச்சு வளர்த்தா அவன் அதை சொல்றாங்க. தமிழ் பழமொழி என்ன சொல்றாங்க? என்ன விளையாடுறது? ஜோரா சொல்லுங்க. 5ல விளையாதது 50ல இப்படி போயிடுச்சுன்னா 50 வயசுல எப்படி இருக்கும்? அதேதான். சிறு வயசுல இருந்த பிள்ளைங்களுக்கு அந்த பயபக்தி கத்து கொடுக்கணும். எல்லா இடத்துல ஆராதிக்க வரோம், தேவன் நாமத்தை மகிமைப்படுத்த வருகிறோம். சிறு பிள்ளைகளே ஆலயத்துக்கு வரும்போது இப்படிதான் இருக்கணும், சபையில் இப்படிதான் இருக்கணும். எல்லா இடமும் பாடணும், துதிக்கணும். யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. முடிஞ்சிச்சு கதை. ஆமென். எல்லாருக்கும் பாசம் இருக்குது, அதெல்லாம் வீட்டோட. இங்க வந்து 4 பேர் உட்கார்ந்து ஆராதிக்கிற இடம். சில பேர் பிடிக்கும், சில பேர் பிடிக்காது. முன்னெல்லாம் அந்த சபையில பழையெல்லாம் சபையில நிறைய கூட்டம் போனதுக்கு காரணம் அதுதான். சில குடும்பங்கள்லாம் என் எதிர வந்து நின்றுடும். எங்க சொந்தக்கார குடும்பம் தான் எங்க வந்து நின்றுடும், பேசும்போது நின்றுடும். நான் என்ன சொல்லணும்? போயிட்டாங்க. எப்போதும் ஒழுக்கம் இருக்கணும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, பிள்ளைங்க சிறு வயதுல நீங்க பரம் எடுக்காம போனீங்கன்னா நீங்க பிள்ளைங்களை பாதகத்துக்கு தள்ளுறீங்க. இப்போ கொஞ்சம் நீங்க அன்பா நேசிக்கிறீங்க, ஆனா வருகிற நாட்கள் எதிர்காலத்தை நீங்க பார்க்காம போறீங்க. வேதம் சொல்லுது 23 Proverbs chapter 23 verse 13. ஆமென். பரம் எடுக்கணும். இருக்குதா? வீட்டுல பரம் இருக்குதா? நாங்கெல்லாம் எங்க அம்மா தான் எங்க கேஜிஎஃப்ல பெரிய பங்களோ, 8-9 ரூம், 10 பிள்ளைங்க. எத்தனை பிள்ளைங்க? இது சாட்சி, இது 10 பிள்ளைங்க. எங்க அம்மா எங்க அப்பா அடிச்சதே கிடையாது. எங்க அம்மா குச்சி வச்சுக்குவாங்க. யாருன்னா தப்புனா அடிப்பாங்க. நாங்க ஒரு ரூபா ஓடிட்டு இருப்போம் 10 பேரும். அதனால நீங்க என் குடும்பத்தில் எந்த பிள்ளைங்க எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. சிகரெட் இல்லை, குடி இல்லை, அது இல்லை, இது இல்லை.
நண்பர்கள், ஆபீஸோட அவ்வளவுதான். ஏன்னா நம்ம எப்படி வளர்க்கிறோமோ அந்த மாதிரி தான். ஆமென். நம்ம வளருவோம். அல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் பொழுது ஆமென், அதாவது இந்த வெற்றியின் சின்ன நாளை இந்த நாளிலே நாம் கொண்டாடி கொண்டு இருக்கிறோமா. ஜான் சாப்டர் 12 verse 12 and 15 அதுலயும் சுவிசேஷத்துல குருத்தோலை குறித்து, ஓசானாவை குறித்து, ஆமென், கழுதை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. அதாவது 4 சுவிசேஷத்துல இதை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. மத்தேயு 21ஆம் அதிகாரம், மத்தேயு ஜான் சாப்டர் 12 verse 12 to 15 4 சுவிசேஷத்தில் இது சொல்லப்பட்டு இருக்கிறது. மத்தேயு 21ஆம் அதிகாரம் படிக்கலாம். மத்தேயு 21ஆம் அதிகாரம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்தபோது ஒலிவமலைக்கு அருகாமை பெத்தாயாவுக்கு 9 இருந்து 11 ஆமா 21 9 இருந்து சின்ன வார்த்தைக்கு மாத்திரம் அங்க நான் எடுக்கிறேன். வாசி. முன் நடந்த பாரும் பின் நடந்து பாரும். 29ஆம் அதிகாரம் 9வது வசனம். 29ங்களா? இல்ல 21 9 பாரு. முன் நடந்து பாரும். இல்ல அதுக்கு முன்னாடி வாசி. திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடந்து பாரும் பின் நடந்து பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனே ஓசானா, கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்படுவார். உன்னதத்திலே ஓசானா என்று ஆர்ப்பரியுங்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள் இவர் கலிலேயா உள்ள நாசரேத்தில் இருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. 7 நாள் இருக்குது பஸ்கா பண்டிகை. பஸ்கா பண்டிகை என்றால் என்ன? பஸ்கா பண்டிகைக்கு 7 நாட்களுக்கு முன்பதாக இந்த சம்பவம் எருசலேம் நகரத்தில் நடந்தது. ஆமென். பஸ்கா ஆமென் சொல்லுங்க. ஆமென். பஸ்கா பண்டிகை என்று சொன்னால் 430 வருஷங்களா 400 வருஷம். ஏன்னா வேதத்தை நம்ம பார்க்கும்போது ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல 400 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருப்பார்கள். ஆனா இந்த 400 வருஷம் அடிமையா இந்த ஜனங்கள் ஆமென் அவர்களை வெளியே கொண்டு வர 430 வருஷம் ஆகி போட்டது. ஆமென். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது 400 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையா இருப்பார்கள். ஆனால் அவர் விடுதலையாக்கி வெளியே வரும்போது 430 வருஷம் ஆச்சு. அந்த 30 வருஷம் ஆண்டவர் மோசேயை தயார் செய்தார். ஆமென். அல்லேலூயா. அவர் தயார் பண்றார். என்னைக்கு அவங்க விடுதலையாக்கி வெளியே வந்தாங்களோ, ஆமென், அடிமையில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்க என்னைக்கு விடுதலையாகி வெளியே வந்தாங்களோ அந்த நாள் தான் பஸ்கா பண்டிகை. கையில தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு ஃபுல்லா அந்த குருத்தோலை பத்தி நான் என்ன கம்ப்ளீட்டா நான் பேசுறேன். என்னைக்கு வெளியே வந்தாங்க அந்த பஸ்கா. அந்த பஸ்கா பண்டிகைக்கு 7 நாட்களுக்கு முன்பதாக இப்பேற்பட்ட காரியம் எருசலேமிலே நடந்தது. அல்லேலூயா. 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 இப்போ பஸ்கா பண்டிகை வரும் பொழுது உலகத்தில் இருக்கிற எல்லா யூத ஜனங்களும் எருசலேமில் இருப்பாங்க. உங்க ஊர்ல ஒரு பண்டிகை வச்சுக்கோங்க. உங்க ஊர்ல ஒரு பண்டிகை வச்சுக்கோங்க. அந்த பண்டிகைக்கு எவ்வளவு கூட்டம் போகும். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தது இல்லையா? ஒரு ஃபெஸ்டிவல் எவ்வளவு பேர் போகும். அதுவும் நார்மலா இருக்கும் போது அங்க ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆராதனை செய்துவார்கள். விடுதலை ஆன நாளை குறித்து பஸ்கா நாளை நினைத்து உலகத்தில் இருக்கிற எல்லா யூதர்களும் எருசலேம் வந்து தேவனை ஆராதிப்பார்கள். அப்ப எவ்வளவு பேர் கூட்டம் இருந்தது. அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் எங்க வர்றாரு? எங்க வர்றாரு? எருசலேமுக்குள்ள வர்றாரு.
அப்போ எருசலேம்ல செய்த அற்புத அடையாளங்களை இஸ்ரேல் ஜனங்க பார்த்திருக்கிறாங்க. எருசலேம் ஜனங்க இப்போ வெளியில இருந்து வந்திருக்கிறாங்க இல்லையா, அந்த பஸ்கா பண்டிகைக்கு வந்திருக்கிறாங்க இல்லையா. ஆண்டவரே, எங்களை எகிப்துல அடிமையா வச்ச 430 வருஷம் வச்ச ஆண்டவரே, அடிமையா நாங்க பார்வனிடத்துல வாழ்ந்தோமே, சாப்பாடு இல்லாம துணி இல்லாம அடிபட்டு உதப்பட்டு நாங்க வாழ்ந்தோமே, எங்களை விடுதலை ஆக்கினீரே. அந்த விடுதலை நாளை நினைத்து பல ஊர்ல இருந்தெல்லாம் வந்தாங்க. அந்த இடத்துல வந்தாங்களா இல்லையா? பல ஊர்ல இருந்து வந்தவங்க இயேசு பத்தி தெரியுமா? அந்த ஊர்ல இருக்கிற பத்தி தான் அவங்களுக்கு தான் தெரியும். அப்பதான் கேட்கிறாங்க, ஆண்டவர் அவர் கேட்கிறாங்க, இவர் யாரு என்ன கேட்கிறாங்க? ஏன்னா அந்த நாட்களில் லட்சக்கணக்கான ஜனங்க எருசலேம்ல வந்து இருக்கிறார்கள். அந்த பஸ்கா பண்டிகை விடுதலை பெற்ற நாளை வெற்றி தினமாய் கொண்டாடும்படிக்கு எல்லா ஜனங்களும் வந்து நின்று இருக்கிறாங்க. அந்த நேரத்துல ஒலிவ மலை கீழே இருந்து அவர் பெத்தனியாவுக்கு வரார், உள்ள வரார், அப்படியே எருசலேமுக்கு வரார். எது மேல வராரு? கழுது மேல வரார். யாரும் ஏறிடாத கழுதை, இதுவரை யாரும் சுமக்காத கழுதை கூட்டிட்டு வாங்க. இப்ப கழுத மேல வரார் கர்த்தர். புதிதா அந்த இடத்துக்கு வந்திருக்கிறவங்க யார் பாயுரு? புதுசா இருக்கிறாரு, இதுவெல்லாம் பார்க்கலையே. லட்சக்கணக்கான ஜனங்க இயேசு பின்னாடி வராங்க. யார் பின்னாடி வராங்க? இயேசுடைய பின்னாடி வராங்க. லூக்கா 19ஆம் அதிகாரம், லூக் சாப்டர் 19 36 இருந்து நம்ம வாசிக்கும் பொழுது 29 முதல்ல வாசிங்க. லூக்கா 19ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை முதல்ல வாசிங்க. அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் மித்தம் வீட்டையாவது பெற்றோரையாவது சகோதரரையாவது. லூக்கா 19ஆம் அதிகாரம் ஒலிவ மலை எனப்பட்ட மலையின் அருகான பெத்தேகா பெத்தானியா ஊர்களுக்கு வந்து சமைத்த போது தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, பாருங்க விட்டுடுங்க, அவர் எங்க வந்தார்? ஒலிவ மலை எனப்பட்ட மலையின் அருகிலே பெத்தனியா என்ற ஊரில் இருந்து அவர் வந்தார். 36 இருந்து வாசிங்க. அவர் கழுதை மேல் உட்கார்ந்த பொழுது 35 வாசிங்க. அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். பாருங்க, கழுதை கொண்டு வந்து நாங்க 2 பேர் போய் கேளுங்க, கழுதை கேளுங்க, போய் கழுதையை கேளுங்க. கழுதை கேளுங்க. 36 38 உள்ள வசனங்கள் என்ன வாசிங்க. அவர் கழுதை மேல் உட்கார்ந்தார். அது நம்ம படிச்சோம் இல்லையா? அந்த கழுதையை கொண்டு வாங்க. 2 சீஷருங்க போனாங்க, கழுதையை கொண்டு வந்தாங்க. அது மேல யார் உட்கார்ந்தவன் அந்த மேல உட்கார்ந்தாங்க. அவர் எருசலேம் நகரத்துல வந்து கொண்டு இருக்கிறார். அவர் எது மேல உட்கார்ந்து வராரு? கழுதை மேல வராரு. கழுதை மேல வராரு. அந்த கழுதைக்கு மேல விலை உயர்ந்த துணிகளை போடுறாரு. அந்த கழுதை நடக்கு வந்து பொழுது விலை உயர்ந்த புடவைகளெல்லாம் அந்த ஸ்திரீகள் கீழே போடுறாங்க, மலை கிளைகள் போடுறாரு. அதன் மேலே கர்த்தர் நடந்து வருகிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. புரிஞ்சா? இப்ப வந்துங்கிற 36 38 வாசி. அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியில விரித்தார்கள். அவர் ஒலிவமலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லோரும் தங்கள் கண்ட சகல அற்புதங்களை குறித்து அதாவது 36 சொன்ன நானு. அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியில விரித்தார்கள். அவர் ஒளிய மலை அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லோரும் தங்கள் கண்ட சகல அற்புதங்களை குறித்து சந்தோஷப்பட்டு, அதாவது தேவனாகிய கர்த்தர் அந்த ஊழியர் செய்யும் பொழுது அவர் செய்த அற்புத அடையாளங்களை கண்டு சந்தோஷம் அடைந்து, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்படுவார்.
யாரா? ராஜா. ராஜா. நான் வரேன், அதான் இது எதுக்கு வரேன் நான்? ராஜா. இஸ்ரேல் ஜனங்க என்ன சொன்னாங்க? எருசலேம்ல யார் வராராம்? யார் வராராம்? ராஜா வராருன்னு சொன்னாங்க. என்ன கேட்கிறீங்க நீங்க? ராஜா வராருன்னு சொல்றாங்க இல்ல? இங்க இஸ்ரேல் ஜனங்க என்ன சொன்னாங்க பாருங்க, 37வது வசனம் வாசிங்க. அவர் ஒலிவ மலையின் வாரத்திலே சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய எல்லாம் மைண்ட் எங்க வச்சு தெரியல. வாசிங்க. சீஷர்கள் எல்லோரும் தங்கள் கண்ட சகல அற்புதங்களை குறித்து சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய நாமத்தினால் வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமை உண்டாவதாக என்று மிகுந்த சந்தோஷத்தோடு தேவனை புகழ்ந்த ராஜா வருகிறார். இப்ப எப்போது ராஜா எதுல வருவாரு? கழுது மேல என்ன வருவாரா? எந்த ஊர்லப்பா கழுதுல வர்றாரு ராஜா? குதிரை தான். குதிரை மேலதான் வருவார். ஆனா இவர் எதுல வர்றாரு? கழுது மேல வர்றாரு. உலக ராஜா. நீங்க ராஜா பெரிய பெரிய ராஜாங்கெல்லாம் எப்படி வருவாங்க? வெற்றி சிறந்தவரா குதிரை மேல ஒரு ஊருக்குள்ள வருவாங்க. ஆமென். ஆனா இவங்க என்னன்றாங்க, என்ன சொல்றாரு இந்த இடத்துல? கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். ஆமென். ஆண்டவர் சிலுவையில அறிவதற்கு முன்பதாக பிலாத்து கேட்கிறான், நீ யூதருடைய ராஜாவா? ஆண்டவர் சொல்றார், ஆமாய்யா, ஆமாய்யா, நான் ராஜா தான். இவங்க இந்த ராஜா சொல்வதற்கு என்ன காரணம்? அது பின்னாடி வரல. எதுக்காக ராஜா நாம சொன்னாங்க இஸ்ரேல் ஜனங்க? பஸ்கா பண்டிகையில அநேக கூட்டம் இருக்கிறது. இப்ப நம்ம ஊர்ல பண்டிகை 4 நாள் நடந்தா எப்படி இருந்துச்சு? மெயின் ரோடு எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? கூட்டம் இல்லாத ஊர்ல இருக்கிற எல்லாம் குப்பியங்க வந்து சேர்ந்துடும். ஆயிரக்கணக்கான ஜனங்க இங்க இருப்பாங்க பண்டிகை நாட்களில். அதே போலதான் பஸ்கா பண்டிகை. நார்மலா இப்ப போய் பாத்தீங்கன்னா கூட்டம் கம்மியா தான் இருக்கும். ஆனா விடுதலை ஆன நாளுக்கு நீங்க எருசலேம் போனீங்கன்னா உலகத்துல எல்லா கிறிஸ்தவர்களும் யூதர்கள் அங்க இருப்பாங்க. அப்ப எவ்வளவு ஜனங்க இருப்பாங்க. என்னதான் சொல்றான் ஒருத்தன், ஊர்ல இருந்து எல்லா இடத்துல ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த, ஆண்டவரே 430 வருஷமா எங்களை அடிமையா வச்ச, எங்களை விடுதலாக்கின இந்த நாள்ல நாங்க நன்றி சொல்றேன்னு லட்சக்கணக்கான ஜனங்க அந்த இடத்துல இருக்கிறாங்க. அது சில பேர் சொல்றாங்க, இவர் யாரு? புரிஞ்சா? இவர் யாரு? அப்ப அந்த ஊருக்காரன் சொல்றான், இவர் தாமா நசுனாக இயேசு கிறிஸ்து. இவர் செய்த அற்புதம் கொஞ்சம் நஞ்சம் இல்லப்பா, பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் செய்திருக்கிறாரப்பா. ஆமென். ராஜா உட்காந்துட்டார். ராஜான்னு சொல்லிட்டாங்க. அவங்க எந்த சொன்னாங்க அப்புறம் பேசுறேன். ஆமென். அவங்க உலக ராஜான்னு சொல்ல அடிக்கப்படும் போதுதான் பிலாத்துக்கிட்ட சொன்னாரு, நாங்க யூதர்கள் ராஜான்னு சொல்றாங்க, நீ என்ன சொல்ற? நீ சொன்னதான் நான் ராஜா தான். அப்பதான் சொல்றாரு, இங்க சொல்லல. இங்க ஒரு ஊழியக்காரர் தான் ஆண்டுடைய பிதாவின் சித்தத்தை அவர் செய்து கொண்டு வருகிறார். ஆனா இந்த ஜனம் என்ன சொல்றாங்க? ராஜா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். ஆமென். லூக்கா 19ஆம் அதிகாரம் அதிலே 39-40 வாசிங்க. என்ன சொல்றது? ஆண்டு கண்டினியூ வாசிங்க. அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயர் சிலர் அவரை நோக்கி, போதகரே உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். என்னப்பா உன் சீஷர் என்னப்பா நீ ராஜா 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 ராஜான்னு சொல்றானே, கொஞ்சம் வாய் அடக்கி சொல்லு. ஏன்னா எங்க ராஜா ஒருத்தர் இருக்கிறாரா இல்லையா? ஆமென். அவர்தான் ராஜா. இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற ராஜா எங்க ராஜா இருக்கிறார். இவங்க புதுசா கழுது மேல ஒருத்தர் உட்கார்ந்து வர்றாரு. இங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் இவர் ராஜா 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 ராஜான்னு சொல்றாங்களே, இந்த ஜனங்கள் வாயை அடக்கு கர்த்தர் சொன்னார். அதற்கு அவர் பிரதியுத்தரமாக இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளோ கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கைகளை தட்டி தேவன் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நடந்தனே வரார். யோவான் 12ஆம் அதிகாரம் 4 சுவிசேஷத்தை கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கிறார்.
யோவான் 12ஆம் அதிகாரம் 12 இருந்து 14 உள்ள வசனங்களை வாசிங்க. John chapter 12 verse 12, 13 and 14 வாசிங்க. மறுநாளிலே ஜான் 12ஆம் அதிகாரம். மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகை என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்களை கேள்விப்பட்டு, பாருங்க, மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்களை கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு ஓசானா, கர்த்தருடைய நாமத்தில் வருகிற இஸ்ரவேல் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார். பாருங்க, இங்கே ராஜான்னு சொல்றாங்க. ஆனா ஊழியம் செய்யும் போது போதகரே, ரபோனி, ஊழியக்காரரே அப்படிதானே கூப்பிட்டாங்க. ஆனா இஸ்ரவேல், அதாவது எருசலேமுக்குள்ள வரும் பொழுது ராஜா 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 யார் சொன்னது? ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க, ராஜா வருகிறார், ராஜா வருகிறார். மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிற என்று பண்டிகை வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலையை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசானா, ஓசானா. குருத்தோலை என்பது வெற்றியின் சின்னம். அதாவது இஸ்ரேலின் ராஜாக்கள் வெற்றி சிறந்தவராய் போர் செய்து வெற்றி பெற்று எருசலேம் வரும் பொழுது ஜனங்கள் இந்த குருத்தோலையை பயன்படுத்துவார்கள். அதனுடைய சின்னம் என்ன தெரியுமா? வெற்றி சின்னம். ஓ, என் ராஜா வந்துட்டார், இப்போ புரிஞ்சுக்கங்க, என் ராஜா வந்துட்டார், கழுது மேல வந்துட்டார், இனி வெற்றி தான் என் வாழ்க்கையில. யார் சொன்னாங்க? இஸ்ரேல் சொன்னாங்க. எந்த வெற்றியை பத்தி பேசுறாங்க? நான் அப்புறம் வரேன். ராஜா யார் சொன்னது? உலகத்தை ஆண்டவர்களே சொன்ன ராஜா சொல்லவே இல்லை. ஆனா இஸ்ரவேல் ஜனங்க என்ன சொன்னாங்க? எருசலேம்ல இதோ ராஜா என்ன சொன்னாங்க? வாசிங்க. மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள், இயேசு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த ஜனங்கள் எல்லோரும் குருத்தோலை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசானா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். பாருங்க, குருத்தோலை வெற்றிக்கு சென்றது. ஒரு எங்கிருந்து போய் இஸ்ரேல் ராஜா பலவித காரியத்தை அவன் ஜெயிச்சு வரும்போது இது இஸ்ரேல் ஜனங்க அங்க கொண்டாடுவாங்க. ஆமென். வெற்றி சிறந்தவராய் ராஜா வந்திருக்கிறார். ஓசானா என்ன சொல்றாரு? வெற்றி சிறந்தவராய், எங்களை ரட்சிக்க, எங்களை மீட்க. இதுதான் ஓசானுடைய அர்த்தம். எபிரேயர் மொழியில ஓசானா, அது மொழி பெயர்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? எங்களை ரட்சியும், எங்களை மீட்டுக் கொள்ளும். இப்படிதான் கேட்கிறாங்க. என் ராஜா வந்துட்டாரியா, இனி எங்களுக்கு கவலையே இல்லை. இனி எங்களை ரட்சிக்கிற தேவன் வந்துட்டாரு, எங்களை மீட்டெடுக்கிற தேவன் வந்துட்டாரு, எங்களுக்கு விடுதலை கொடுக்கிற தேவன் வந்துட்டார், எங்களுக்கு ஒரு ராஜா வந்துட்டார். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இந்த சிந்தனையில அந்த இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் அவர் ஆர்ப்பரிக்கிறாங்க. 17-19 என்ன சொல்றது? வாசிங்க. அன்றியும் அவனோடு கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசரை கல்லறையில் இருந்து வெளியே வரவழைத்தது, அவனை உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார். பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் வந்து இருக்கிறார். இப்ப புதுசா இந்த ஊருக்குள்ள வரான், நம்ம ஊருக்குள்ள வரான். இப்ப இந்த ஊர் எம்எல்ஏ இங்க இருக்கிறார். மற்றவங்களுக்கு அந்த ஊர் எம்எல்ஏ தெரியுமாமா? தெரியுமா? புதுசா யாரும் வந்தா அந்த ஊருக்காரனுக்கு தெரியுமா? அப்ப அந்த புதுசா வந்தவனுக்கு இந்த ஊருக்காரர் தான் சொல்லணும். அப்ப அந்த லட்சக்கணக்கான ஜனங்க அங்க வந்து இருக்கிறாங்க, இயேசு அறியாத ஜனங்க. இவர் யாருன்னு கேட்கிறாங்க. அப்ப இவங்க சொல்றாங்க, யோ, உலகத்துல சம்பிக்காத ஒரு பெரிய காரியத்தை, செத்தவன அடக்கம் பண்ணவன இவர் தான் எழுப்பினார் லாசர் எல்லாம் சொல்றாங்க ஜனங்க. வெற்றி சிம்பல் தான் குருத்தோலை. ஓசானா எபிரேயர் மொழி, அவருடைய அர்த்தம் எங்களை ரட்சிக்க, எங்களை மீட்க, எங்களை விடுதலையாக்க,
நாங்கள் சுதந்திரமாய் இந்த உலகத்தில் வாழ எங்களுக்கு ஒரு ராஜா வந்து விட்டார் என்று அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். ஆமென். அல்லேலூயா. இதேதான் சக்கரியா 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது நிறைவேறினது என்று நாம் வாசித்தோம் இல்லையா? மத்தேயுல இது ஏற்கனவே ஆண்டவர் வருவார், எருசலேமுக்குள்ள வருவார். பண்டிகை நாட்களுக்கு முன்பதாக அவர் எருசலேமிலே எப்படி வருவார் என்பதை குறித்து சக்கரியா 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. சீயோன் குமாரத்தியே, அதாவது நியூ டெஸ்டமென்ட் முன்னாடி எழுதுவாங்க. நியூ டெஸ்டமென்ட்க்கு முன்னாடி, மத்தேயுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி எடுங்க. மல்கியா முன்னாடி. சக்கரியா 9ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே, மிகவும் களிக்கூறு. பாருங்க, இது 500 வருஷங்களுக்கு முன்பதாக தீர்க்கதரிசனமாய் உரைத்த வார்த்தை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பு 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்ட வார்த்தை. இந்த வார்த்தை 500 ஆண்டுகளுக்கு முன்பதாக, ஆமென். எத்தனை வருஷம்? 500 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த உலகத்தில் அவர் மெசியா பிறப்பார். அவர் எருசலேமிலே கழுதை மேலே போவார். அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் விலை உயர்ந்த ஆடைகளை கீழே போடுவாங்க, மரக்கிளைகளை கீழே போடுவாங்க என்பதை 500 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பவனி வந்தார் இல்லையா? இந்த பவனி குறித்து எப்ப சொன்னாரு? 500 years before தீர்க்க தரிசனம். என்ன வாசிங்க? சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே, மிகவும் களிக்கூறு. மிகவும் களிக்கூறு. எருசலேம் குமாரத்தியே, எருசலேம் குமாரத்தியே, கம்பீரு. கம்பீரு. இதோ இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். பாருங்க, உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். நிக்க வைங்க. வராருமா? அந்த ராஜா வர போறார். ஆனா அந்த ராஜா அதிகாரத்தோட வர போறது இல்ல, போர் சேவனை போல வர போறது இல்ல. எப்படி வராருன்னா, வாசிப்பா. சீயோன் குமாரத்தியே, மிகவும் களிக்கூறு. களிக்கூறு. எருசலேம் குமாரத்தியே, கம்பீரு. கம்பீரு. இதோ இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் அவர் மீட்கிறவரும். பத்தியா கேட்டாங்க இல்லையா ஜனங்க? ஓசானா அர்த்தம் என்ன? என்னை ரட்சியும் ஆண்டவரே, என்னை மீட்டுக் கொள்ளும் ஆண்டவரே, என்னை விடுவியும் ஆண்டவரே. ஆமென். சொல்லிட்டாருல, 500 ஆண்டுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு. அவர் எதுக்கு வராரா? உங்களை ரட்சிக்க, உங்களை மீட்க, நீதி உள்ள காரியங்களை செய்ய. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதேதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும். தாழ்மை. கையில தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. தாழ்மை உள்ளவரும். அவர் பிறக்கும் போது எப்படி பிறந்தாரு? அவர் மறிக்கும் போது தாழ்மையா போது. ஆமென். எவ்வளவு தாழ்மை எங்க இருக்குது? எங்க இருக்குது தாழ்மை? நீங்க எல்லாம் ஊழியக்காரங்களை பார்த்தீங்கன்னா, பாடி கார்டுங்கெல்லாம் ஊழியக்காரங்களுக்கு. என்னது? பாடி கார்டுங்கெல்லாம் ஊழியக்காரங்களுக்கு. ஊழியக்கார் ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் 9 மணிக்கெல்லாம் அவர் 10 மணிக்கு வருவார். ராஜா மாதிரி வருவார். ஏன்னா ராஜா வந்து உக்காண்டு பாருங்க. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. என்னுடைய ஊழியத்துல எல்லாம் சிரிப்பாங்க. நான் என் ஊழியத்துல எப்போ ஊழியம் தொடங்கணும், நான் 10 மணிக்கு பேசினா கூட நான் 8 மணிக்கு இங்க இருக்கிறேன். எத்தனை மணிக்கு? என்னோட பெரியவர். நான் அவரோட பெரியவர். யார் பெரியவர்? அது நீங்க நினைக்கணும். நான் ராஜா கிடையாதுயா. என்னுடைய ராஜா 8:45 வந்து உட்காந்துக்கிறாரு. எத்தனை மணிக்கு உட்காந்துக்கிறாரா? எந்த ராஜா? நம்ம ராஜா. நம்ம ராஜா மாதிரி உள்ள வரக்கூடாது. ஆடின பாட்டிங்கன்னு என்னம்மா எங்காங்க ஆடின அந்த போயினெல்லாம் இருக்கக்கூடாது. அவங்க இருப்பாங்க, இல்லை வீட்டுக்கு அனுப்பிடும். ஆமென். அல்லேலூயா. ராஜா மாதிரி வராங்க. ஆனா இவங்க எப்படி இருந்தானா? தாழ்மையா இருந்தார். என்ன சொல்றாரு இந்த இடத்துல? அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவருமான மீட்பருமான உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவருமான கர்த்தர் வரப்போகிறார். வாசிங்க. கழுதையின் மேலும் கழுதை குட்டியாக மரியின் மேலும் ஏறி வருகிறவராய் இருக்கிறார். ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். ஆமென்.
சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. லேவியராகமம் 30ஆம் அதிகாரம். லேவியராகமம் 30ஆம் அதிகாரம் 24வது வசனம். அந்த நாட்களிலே அந்த ஜனங்க எப்படி அவரை ஆராதித்தார்கள் என்பதை வேதத்தின் மூலியமாய் நாம் பார்க்க போகிறோம். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 40வது வசனம். Leviticus chapter 23 verse 40. ஏன்னா இந்த மறை கிளைகளை பத்தி கர்த்தர் பேசுறாரு இல்லையா? ஆமென். அதை குறித்து இந்த இடத்துல மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 40வது. முதல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களின் கனியையும் பேரிச்சத்தின் போலையையும் தழைக்கிற விருட்சங்களின் கிளையையும் ஆற்றிலாக்களையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் 7ஆம் நாளிலே மகிழ்ந்திருங்கள். 7ஆம் நாளிலே மகிழ்ந்திருங்கள். ஆமென். இது எதிலிருந்து வந்தது? எந்த மரத்திலிருந்து வந்தது? தேங்காய் மரமா? என்ன கொட்டுது? பாம்பா? பாம்பு, பல்லி எல்லாம் அங்கெல்லாம் இஸ்ரேல் அத்தான் இருக்கும். அதுல இருந்தா பேச்சுப்படம் தான் நம்ம ஊர்ல எல்லாம் தேங்காய் இருந்து வருதா? அந்த நாட்கள்ல வெற்றி சிறந்தவராய் வரும் பொழுது இது குருத்தோலை பக்கம் அதுதான் கிடைக்கும் நம்மளுக்கு. சூறப்படிங்க தோசை. முதல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களின் கனியையும் பேரிச்சத்தின் போலைகளையும் தழைத்திருக்கிற விருட்சங்களின் கிளையையும் ஆற்றிலாக்களையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் சந்நிதியில் 7ஆம் நாளும் மகிழ்ந்திருங்கள். 7 நாளும் மகிழ்ந்திருங்கள். பஸ்காவுக்கு 7 நாட்கள் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அந்த 7 நாட்கள் முன்பதாக இந்த ஆராதனை நடக்கும். ஆமென். அந்த 7 நாட்கள் உலர்ந்திருக்கிற அத்தனை யூத ஜனங்களும் அத்தனை தேவ ஆராதிக்கிற ஜனங்களும் இந்த குருத்தோலை கையில வைத்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. 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 யோவான் ஒரு தரிசனத்தை பார்த்தான். வெளிப்படுத்துதல் 7ஆம் அதிகாரம். Revelation chapter 7 verse 9 and 10. அவர் தரிசனம் வெளிப்படையா ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்தார். Revelation chapter 7 லாஸ்ட் அந்த புத்தகம். Revelation chapter 7 verse 9 and 10 வாசிங்க. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் என்ன கூடாததுமான பெரிய கூட்டம் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலை வைத்து சிங்காசனத்திற்கு முன்பாகவோ தேவனுக்கு முன்பதாகவோ ஆட்டுக்குட்டி ஆண்டவருக்கு முன்பாகவோ ஆட்டுக்குட்டி யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்பதாகவோ நிற்க கண்டே. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆர்ப்பரித்து வராங்க ஜனங்க. இப்போ எருசலேம்ல உள்ள போயிட்டே இருக்காரு. நான் முடிக்க போறேன். இயேசுவை ராஜா சொன்னது யாரு? இஸ்ரவேல் ஜனங்க. ஆனா கொலை செய்தது யாரு? இஸ்ரவேல் ஜனங்க, யூதர். 7 நாளைக்கு முன்னாடி அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆர்ப்பரித்தார்கள், மகிமைப்படுத்தினார்கள் அந்த வாய். ஆமென். ஆனா சிலுவையில அறிய சொன்னது யாரு? அதே ஜனங்க தான். இவங்க எந்த நோக்கத்துக்காக இவரை ராஜான்னு சொன்னாங்களோ, இவர் நம்மை மீட்பார், நம்மை ரட்சிப்பார், நமக்கு விடுதலை கொடுப்பார், நமக்கு ஒரு ராஜ்யத்தை எழுப்புவார். ராஜ்யம். ஏன்னா அந்த நாட்களிலே ரோமர் அரசாங்கம் மிக கொடூரமான ஒரு அரசாங்கம். பலவிதமான கொடுமையான வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். சக்கரியா 9:9 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ரட்சிக்க வருவார், உங்களை மீட்க வருவார், உங்களுக்கு விடுதலை கொடுக்க வருவார் என்ற அந்த வசனம் இவங்களுக்குள்ள இருக்கிறது. எருசலேமுக்குள்ள வராரு. ரோமேனியா அரசாங்கம் பலவிதமான காரியங்களை அந்த யூத ஜனங்களுக்கு செய்தது நிமித்தம், அவர் அடிமையாய் வாழ்ந்தது நிமித்தம்
பலவிதமான போராட்டத்தில் வாழ்ந்தது நிமித்தம் அவன் எங்களுக்கு ஒரு ராஜா வரமாட்டாரா, எங்களுக்கு ஒரு ராஜா வரமாட்டாரா? சக்கரே 9:9 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ரட்சிக்க வருகிறார், அவர் மீட்க வருகிறார், விடுதலை கொடுக்க வருகிறார், எங்களை தப்பிவிக்க வருகிறார். இதோ அந்த ராஜா வந்துவிட்டார். ஆகவே நாங்கள் ஆர்ப்பரிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம். இந்த ராஜா மூலியமாய் ரோமானிய அரசாங்கத்தை நிர்மூலமாக்கி இவர் ராஜாவாக உட்காருவார், இவர் ராஜ்யத்தில் நாம் சேர்ந்து வாழ்வோம் என்று நினைத்தார். இதுதான் இவங்க என்ன சொல்ல வந்தாங்க, ஓசானா ஓசானா ஆர்ப்பரித்து ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் எருசலேம் உள்ள வராரு. இப்போ அந்த இடத்துல வந்து பெரிய ராஜாவுடைய அரண்மனை இருக்குது, பிலாத்து இருக்கிறார், ரோமானிய அரசாங்கம் இருக்கிறது. ஆண்டவர் வராரு, இப்ப பாடினே வராங்க, வந்துட்டாரு ஆண்டவர், இனி நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கையா, இவர் தாயா ராஜா, இவர் தான் ராஜ்யத்தை எழுப்ப போறார், இவர் தான் ராஜ்யத்தை கட்ட போறார், இனி நமக்கு எந்த ஒரு கவலை இல்லை, இந்த அரசாங்கத்தை ஆண்டவர் நிர்மலமாக்க போகிறார் என்று அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆர்ப்பரித்து ஜெபித்து புகழ்ந்து பாடிக்கொண்டு வருகிற நேரத்தில் ஆண்டவர் வந்தனே இந்த ஜனங்கள்லாம் இப்ப பாக்குறாங்க. ஒரு பக்கம் என்ன இருக்குது, ஆலயம் இருக்கிறது, இன்னொரு பக்கம் என்ன இருக்குது, கோட்டை இருக்கிறது. இப்ப ஜனங்க பாக்குறாங்க. ஏன்னா இப்ப ராஜா சொல்லிட்டாங்களே, இந்த ராஜ்யத்தை அழிச்சிடுவாரு, நமக்கு ஒரு ராஜ்யத்தை எழுப்புவாரு, அந்த ராஜ்யத்தான் சமாதானமா இருப்போம். உள்ள வந்து போக 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 அவர் அங்க போகாம நேர ஆலயத்துக்கு போறாங்க. கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த ஜனங்க இவர் அழிப்பார், கொலை செய்வார், ராஜ்யத்தை கைப்பற்றுவார், இனி இவர் தான் நமக்கு ராஜா, இவர் தான் நமக்கு ராஜ்யத்தை ஆளக்கூடிய அதிகாரத்தை நமக்கு கொடுப்பார் என்று நினைத்து இவரை ஆர்ப்பரித்து புகழ்ந்து பாடி வந்த ஜனங்களுடைய எண்ணம் திட்டம் எல்லாம் சாம்பலாய் போச்சு. எந்த ஆண்டவரை ஆர்ப்பரித்தார்களோ இவர் மூலியமா நமக்கு ஒரு ராஜ்யம் கிடைக்கும், நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், நமக்கு ஒரு ரட்சிப்பு கிடைக்கும், நமக்கு ஒரு மீட்பு கிடைக்கும் என்று நினைச்சாங்களோ அது என்னாச்சு, மனு போயிடுச்சு. நேர ஆலயத்துக்கு போனார். ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. அவர் கொலை செய்ய வரல, அவர் மக்களுடைய ரத்தத்தை சிதறிக்க வரல, அவர் தம்முடைய ரத்தத்தை கொடுக்க வந்தவர். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறோம். அவங்க அடிச்சு ஒழிச்சு ரத்தத்தை சிந்தி அந்த நாட்டை வாங்குறதை காட்டிலும் என்னுடைய ரத்தத்தை சிந்தி இந்த உலகத்து ராஜ்யத்தை மக்களுக்கு நான் கொடுப்பேன். ஆமென். என்னைக்கு அவர் ஆலயத்துக்கு அப்படி போனாரோ, எந்த வாயில் ஆர்ப்பரித்ததோ அதே வாயி இவனை சிலுவையில் அறியும், சிலுவையில் அறியும், சிலுவையில் அறியும். காரணம் நாம் நினைச்சதமா நான் செய்தி. ரோமானியா அரசாங்கத்தை நிர்மலமாக்குவா, ரோமர் அரசாங்கத்தை நிர்மலமாக்குவா, அழித்து போடுவா. இவர் போய் சிங்காசனத்தை வைக்கார், இவர் தான் நமக்கு ராஜா. இவ்வளவு அற்புத அடையாளங்களை செய்த கர்த்தர், இவ்வளவு மகிமையான காரியங்களை செய்த கர்த்தர் நம்மை ஆளுவா, இவர் தான் ராஜா நினைச்சாங்க. ஆனா உள்ள போக 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 ஆமென் திசையே மாறிச்சு. அவங்க நினைச்சாங்க இவனை ரத்தம் சிந்தி இவனை சாகடிச்சு கொலை செய்து ராஜ்யத்தை பிடிப்பார். ஆமென் அல்லேலூயா. அவருடைய என்னன்னு தெரியுமா, நான் ரத்தத்தை நான் தொட மாட்டேன், ஏன் ரத்தத்தை சிந்திய ராஜ்யத்தை இந்த உலகத்துல கொண்டு வருவேன். கைகளை தட்டி தேவன் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. ஒரு வசனத்தை சொல்லிவிட்டேன், புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சா? கிளியரா புரிஞ்சா? ஆமென். அவங்க எதிர்பார்த்தது ஒண்ணு, அவங்க எதிர்பார்த்து விலை உயர்ந்த புடையெல்லாம் கீழே போட்டதுக்கு ஒண்ணு, அவர் ராஜா என்று புகழ்ந்தது ஒண்ணு, அவர் வெற்றி சிறந்த எதுல வெற்றி சிறந்தாரா, இவங்களெல்லாம் அழிச்சிட்டு வெற்றி சிறந்து அந்த ராஜ்யத்தை நிர்மலமாக்கி இவர் உட்கார்ந்து இவர் தான் நமக்கு ராஜாவா இருப்பார் என்று யூதர்கள் நினைத்தார்கள். அவங்க எண்ணமெல்லாம் போயிடுச்சு. ஆண்டவர் போனார், போய் அப்படியே போய் ஆலயத்தில் நின்றார். ஆலயத்தில் நின்று என்ன பண்ணார் தெரியுமா? மத்தியில சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. மத்தியில 5
ஆலயத்துக்கு போகும்போது மத்திய 21ஆம் அதிகாரம் 11 வாசி. அதற்கு ஜனங்கள் இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசி ஆகிய என்றார்கள். இயேசு தேவாலயத்துக்கு இப்போ வந்துனே இருக்கிறாருமா, பாடினே போறாங்க ஜனங்க. அதான் அந்த நாட்கள்ல பண்டிகை நாட்கள், 7 நாட்கள் பண்டிகை. ஒரு நாளும் ஜனங்க அதிகமா இருக்கிறாங்க, லட்சக்கணக்கான ஜனங்க இயேசு பின்னாடி வராங்க. காரணம், இவர் தான் நமக்கு ராஜா, இவர் தான் நம்மை ஆள போகிறார். நமக்கு எதிராக இருக்கிற ரோமானியா அரசாங்கத்தை அவர் நிர்மலமாக்க போகிறார், ரோமன் அரசாங்கத்தை நிர்மலமாக்க போகிறார், கொலை செய்ய போகிறார், ராஜ்யத்தை கைப்பற்ற போகிறார். ஆகவே இனி நமக்கு இவர் தான் ராஜா என்று பாடினே வந்தாங்க. ஆனா ஆண்டவர் அந்த பக்கம் போகாம, அந்த கோட்டை பக்கம் போகாம ஆலயத்து பக்கம் வர்றாரு. இப்ப ஜனங்கள்லாம் மாறிட்டாங்க. என்னையா இது, நம்மளை ரட்சிக்க வரேன்னு சொன்னாரு சக்கரியால 9:9 500 வருஷத்துக்கு முன்னாடி தீர்க்கதரிசனமா சொல்லப்பட்ட வார்த்தை. நம்மளை மீட்பாரு, நம்மளை பாதுகாப்பாரு, நம்ம விடுதலை கொடுப்பாரு, நம்ம சுகத்தை பார்க்குவாரு, நமக்காக எதிர்த்து நிற்பாரு, நமக்கு ஒரு ராஜா வேணும் வேணும் என்று சொன்னமே இவர் தானே. இவர் அதை பங்கு போகாம, அந்த ராஜ்யத்தை நிர்மூலமாக்காம இவர் இந்த பக்கம் திரும்பிட்டாரு என்று சொல்லிதான் அவனை சிலுவையில அறியும். ஆலயத்துக்கு போறாரு, என்ன நடக்குது பாருங்க. இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி ஆசுகாருடைய பலகைகளையும் புறாவிக்கிறவர்களின் ஆசனங்களை கவிழ்த்து. இந்த வசனத்தை வாசிக்கும் போது திடீர்னு ஒரு ஃபேஸ்புக் பார்த்தேன். ஒரு சிஎஸ்ஐ சர்ச், பெரிய சர்ச் உள்ளவே வெங்காயம் வச்சிருக்கிறது, உள்ளவே பூண்டு வச்சிருக்கிறது, கொட்டிட்டு இருக்கிறாங்க சபையில, மூட்டை மூட்டையா கொட்டிட்டு இருக்கிறாங்க உள்ள. இந்த ஜனங்களாம் என்னைக்குதான் திருந்தமா தெரியாது. பிசினஸ், ஆலயத்துக்குள்ள பிசினஸ். ஆமே, ஒரு ஆலயத்துக்கு போறாரு, அங்க போல, எங்க போல, பிலாத்துக்கிட்ட போல, ரோமானிய அரசாங்கத்திட்ட போல, ரோமன் கிட்ட போல, எங்க போனார் இவரு? ஆலயத்துக்கு போனார். எல்லாம் அப்படி டல்லாயிட்டானுங்க. லட்சக்கணக்கான ஜனங்க. என்னடா நம்ம எதிர்பார்த்தது, ராஜா வருவார், நமக்கு இந்த நாட்டில் ஒரு நல்ல சுகத்தை கொடுப்பார், நல்லா இந்த பக்கம் நடக்கலாம், அந்த பக்கம் நடக்கலாம், தேவையானதான் சாப்பிடலாம், இப்ப இவங்கிட்ட அடிமையா இருக்கிறோமே. இந்த மனுஷன் என்னன்னாக்கா, இதுக்காக தான் நம்ம ராஜான்னு சொன்னா இந்த நேரம் ஆலயத்துக்கு போயிட்டாரு. அவங்க ஒண்ணும் பண்ணாத போயிட்டாரு. ஆனா அவங்களுக்கு தெரியல, இந்த ரத்தம் இல்ல, என்னுடைய ரத்தம் உங்களுக்காக கொடுக்க போறேன். இந்த உலகத்தை புதிய ஒரு ராஜ்யத்தை எழுப்புவேன். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அதே நேரம் ஆலயத்துக்கு போயிட்டார். ஆலயத்துல போனா அவன் எல்லாம் வித்துக்கிறாங்க இல்லையா? என்ன வாசிக்கமா முடிச்சிடுறேன். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறாவிற்கிறவர்கள் ஆசனங்களை. இன்னைக்கு கூட பாருங்க, அநேக கோயில்கள்ல கோழி வித்துக்கிறாங்க, அத்தை வித்துக்கிறாங்க, சோறு வித்துக்கிறாங்க. வெளியே 50 ரூபாய் பிரியாணினா இவன் 100 ரூபாய் விற்கிறான். எதுக்குன்னா கோயில் ஃபண்டா. என்னதுக்கா? திருடங்க. என்ன ஃபண்டா? என்ன சொல்லிக்குதா? அங்கதான் கூட்டங்கள்லாம் அங்கதான் இல்லையா? அது ஒரு பண்டிகை இல்லையா? அது ஒரு பண்டிகை. கோயிலுக்கு 2-4 சேர் வாங்கணும், அதனால அநியாயமா வித்து காசை சம்பாதிக்கணும். இவங்க அநியாயமா கோயில என்ன பண்ணியிருந்தாங்க? எல்லா வேலையும் செய்திருந்தாங்க. இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்கள் கொள்ளையடிக்கிறவர்களாக யாவரும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களையும் ஆசனங்களை கழித்து என்னுடைய வீடு ஜப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது. நீங்களோ அதை கள்ள குகையிலாக்கினீர்கள். கட்சியில் எங்க போனாரு ஆண்டவர்? ஆலயத்துக்கு போனார். அப்படியே இவங்க நினைச்சதமா லட்சக்கணக்கான ஜனங்க நினைச்சதெல்லாம் அப்படியே நிர்மலமாயிடுச்சு. டேய், உன்னை ராஜாவா நாங்கள் வச்சு கூட்டிட்டு வந்தோமே, கடைசி நேரத்தில் எங்களை ஏமாத்திட்டியே. திரும்ப அந்த ரொமேனியா அந்த ரோமர் கிட்ட நாங்கள் அடிமையா வேலை செய்யணுமா? நீ வந்தீங்கன்னா இந்த ராஜ்யத்தை நடத்துவ, நாங்கள் சமாதானமா இருப்போம். ஏன்னா சக்கரவர்த்தி சொல்லிக்கிற ரட்சிக்கவும் மீட்கவும் வருகிறார் ராஜான்னு சொல்லி இருக்கிறாரு.
அந்த ராஜா தான் நாங்க நினைச்சு நாங்க ஆர்ப்பரித்தோம், அதை பண்ணோம், இதை பண்ணோம். கடைசி நீ ஆலயத்துக்கு போயிட்டு, அதனால நான் உங்களை விட மாட்டேன், எங்க எண்ணங்களெல்லாம் நிர்மூலமாக்கிட்டேன். அதனால இவங்க என்ன சொன்னாங்க? இயேசுவை அதே யூத ஜனங்க என்ன சொன்னாங்க? சிலுவையில் அறியும் காரணம் இதுதான், வேற என்ன எங்க காரணம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. குருத்தோலை வெற்றிக்கு சேர்ந்தோம். ஆமென், அல்லேலூயா. அந்த நாட்களில் அது பழக்கம். தாவீது ராஜா கோலியாத்தை அடிச்ச பிறகு அவன் உள்ள வரும்போது என்ன பண்ணாங்க? ஜனங்கள்லாம் ஆர்ப்பரித்தாங்க. வெற்றியோடு வந்தான். வெற்றியோடு வந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணுவாங்க? ஆர்ப்பரிப்பாங்க. வெற்றி பவனி சொல்ற அந்த ஜனங்கள் எண்ணங்கள்லாம் அவங்களுக்கு புரிச்சா? எந்த எண்ணத்தினாலும் அவங்க ராஜான்னு சொன்னாங்க புரிச்சா? கட்சியில் எந்த எண்ணத்தினாலும் அவங்க கொலை செய்ய சொன்னாங்க புரிச்சா? இதுதான். ஏதோ குருத்தோலை வாங்கிட்டு 4 கிராஸை செய்துட்டு வீட்டுக்கு அடிக்கிறதுக்கு இல்லை. இங்கே நிறைய இடத்துலலாம் இது தெரியுமா? போவாங்க, சிலுவை வாங்குவாங்க, குருத்தோலையை வாங்குவாங்க, கிராஸை போடுவாங்க. என்னடா அர்த்தம்? எதுக்குடா இது செய்தார்? இப்படி முழு அர்த்தம் இல்லை. எதுக்காக ராஜான்னு சொன்னார்? கஷ்டத்தை ஜனம் எதுக்காக இவரே சிலுவையில் ரத்தத்தை சிந்த வச்சாங்க? எதெல்லாம் தெரியுமா? அவர் யாருக்கு நடத்துறதுக்கே தெரியாது. ஆமென். ஆலயத்துக்கு ஆண்டவர் வந்தார், வேதத்தை வாசித்தார், புஸ்தகத்தை மூடினார். எல்லா கண்களும் என்ன சொல்ல போறாரோ மத்திய 21ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்தோம். இவங்கெல்லாம் என்ன பேச போறாரு? 1 மணிக்கு மேல ஒரு நாள் ஆகி போச்சு. என்ன பேச முன்ன இருக்குது? என்ன பேச போறார்? என்ன கொடுக்க போறார்? என்ன வார்த்தை நம்ம கொடுக்க போறோம்? எந்த கருத்து இவர் பேச போகிறார்? அந்த எண்ணம் நமக்குள்ளே வர வேண்டும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நினைச்சாங்க அவங்க கொலை பண்ணி ரத்தத்தை அடிச்சு சாவச்சான சேர்த்து நம்ம ராஜ்யம் வாங்கிடுவார்னு நினைச்சாரு. இல்லை, நான் அதுக்காக வரல. நான் என்னுடைய ரத்தத்தை கொடுத்து, ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா, என்னுடைய ரத்தத்தை கொடுத்து என்னுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்தில் எழுப்புவேன். தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்க, பின் எல்லாவற்றும் உங்களுக்கு கூட்டி கையில தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அந்த ராஜ்யத்தை கட்டதான் இந்த உலகத்திற்கு வந்தார தவிர மற்ற கொலை செய்து அந்த ராஜ்யத்தை பிடுங்குவதற்காக கர்த்தராகிய தேவன் இந்த உலகத்திற்கு வரல. ஆமென், அல்லேலூயா. ஓசானா, எங்களை மீட்டுக் கொள்ளும் ஆண்டவர், எங்களை ரட்சியும் ஆண்டவர். என்னுடைய வீடு ஜெப வீடு என எனப்படும் என்று எழுதியிருக்கிறது. நீங்கள் அதை கள்ள குயலாக்கிறீர்கள். ஏசாயா 56ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லியிருக்கிறார். அங்க சொல்லியிருக்கிறேன்னு, என் வீடு ஜெப வீடாச்சு. என் வீடு ஜெபம். நம்ம வீடு எப்படி இருக்குதுப்பா? ஜெப வீடு எப்படி இருக்கணும்? நம்ம பரிசுத்தமா இருக்கணும் ஜெப வீட்டுல. அல்லேலூயா. அது என்ன? எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார் இல்லையா? அது ஏசாயா 56ஆம் அதிகாரம் 7வது வசனம். நான் என் பரிசுத்த பர்வதங்களுக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகன பலிகளும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. அப்ப இந்த வீடு என்ன வீடு? ஜெப வீடு. நினைச்சுக்கங்க, இந்த வீடு என்ன வீடு? ஜெப வீடு. இந்த வீடு எதுக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிறார்? அவர் சத்தியத்தை கேட்பதற்காக. ஆமென், வேற ஒண்ணும் கிடையாது. நாளுக்கு நாள் சத்தியமே போயிடுச்சு. என்னது? ஒரே 2 வருஷத்தை வச்சு யாரோ ஓட்டிடுறாங்க. ஆமென். அங்கங்க அப்படியே 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 ஓட்டிட்டு அப்படி ஓட்டி காணிக்க வாங்கிட்டு முடிச்சிடுறாங்க. ஜெப வீடு. அந்த ஜெப வீட்டுக்குள்ள வரும் எப்படி வரணும்? சுத்தமா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. அப்ப நீங்க ஒவ்வொரு நாள் இந்த நாட்டுக்கு வரும்போது எப்படி வரணும்? உங்க மீறுதல் எல்லாம் பார்த்து கீர்த்தனம் எங்கெல்லாம் எல்லாம் சுத்தமா கழுவிட்டு. ஆமென் சொல்லுங்க, ஆமென், அல்லேலூயா. படிக்கிட்டு ஏறும்போது எல்லாத்தையும் கழுவிட்டு மன்னிப்பு கேட்டு, ஆமென், சபைக்குள்ள வருது, பரிசுத்த ஆலயத்துக்குள்ள நீங்க வருது. ஆமென். பஸ்கா பண்டிகைக்கு முன்பதாக, ஆண்டவர் அடிப்பதற்கு முன்பதாக, அந்த ராஜா சிலுவையில் அறிவதற்கு முன்பதாக நடந்த சம்பவத்தை குறித்து கர்த்தர் பேசினார். ஆமென். பரிசுத்த ஆவியானவரே, கர்த்தராகிய தேவனே,
இந்த நாளிலும் கூட இந்த வசனங்களை உலகம் முழுவதும் தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த நாட்களில் நீ அடிக்கப்படுவதற்கு முன்பதாக, ஜீவனை விடுவதற்கு முன்பதாக, சக்கரியா 9:9 சொல்லப்பட்ட அந்த வசனம், ஆண்டவரே நாளிலே நிறைவேறும்படிக்கா கிருபை தந்தீரே, தயவு காட்டினீர். நேரங்களோடு கூட நீர் பேசினதற்காக நன்றி. எந்த ஜனங்களை உண்மை ஆர்ப்பரித்தார்களோ அவர்களே அவனை சிலுவையில் அறியும் என்று யூத ஜனங்கள் சொன்னார்கள். கர்த்தா, அப்பா நீ ஜனங்களை அழிப்பதற்காக வரல, அழிந்து போகிற ஜனங்களுக்காக ஜீவனை கொடுக்க அந்த உலகத்திற்கு வந்தவர் கர்த்தா. மற்ற ரத்தத்தை சிந்துவதற்காக நீர் வரவில்லை, தன்னுடைய ரத்தத்தை சிந்தி தன்னுடைய ஜனங்களை மீட்பதற்காக வந்த ராஜா ஆண்டவரே, வசனத்தின் மூலியமாய் அநேக காரியங்களை நீ பேசினதற்காக நன்றி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காணிக்கை நேரம்.